வானிலை தகவல். தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தமிழக உள் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில், தமிழக கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், காரைக்கால் பகுதியிலும் மழை பெய்துள்ளது. புதுவையில் லேசான மழையே பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல், தென் தமிழக கடலோர பகுதியில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவிக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக 16/5/2024 தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வரையிலான லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இதில் குறிப்பாக ராமநாதபுரம், புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் அதிகன மழையும், திருவாரூர், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், தென்காசி, விருதுநகர், தேனி, மதுரை, திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யும். 17/5/2024 தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வரையிலான லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இதில் குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யும். 18/5/2024 கன்னியாகுமரி, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சிராப்பள்ளி, கரூர், ஈரோடு, நாமக்கல், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யும். 19/5/2024 தேனி, திண்டுக்கல், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருப்பூர், ஈரோடு, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் மதுரை, விருதுநகர் மாவட்டங்களில் காரைக்கால் பகுதியிலும் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யும். 20/5/2024 தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வரையிலான லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இதில் குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதியிலும், தேனி, நீலகிரி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் அதிகன மழையும், தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், நாமக்கல், கரூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் காரைக்கால் பகுதியிலும் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யும். 21/5/2024 மற்றும் 22/5/2024 தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். அடுத்த 5 தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. 16/5/2024 முதல் 20/5/2024 வரை அடுத்த 5 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் அநேக இடங்களில் 3 - 4 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 - 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. 16/5/2024 மற்றும் 17/5/2024 குமரிக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகள், இலங்கை கடலோர பகுதியிலும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியிலும் சூறாவளி காற்று மணிக்கு 40 - 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
18/5/2024 முதல் 20/5/2024 வரை குமரி கடல் பகுதியில், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதியில் மற்றும் தெற்கு கேரளா கடலோர பகுதியிலும், மாலத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதியிலும் சூறாவளி காற்று மணிக்கு 40லிருந்து 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர். 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு சென்டிமீட்டரில் அதிகபட்சமாக தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் 16 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் சிங்கனாம்புணரி 14 சென்டிமீட்டர் அளவும், திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி 13 சென்டிமீட்டர் அளவும், புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி, தஞ்சாவூர் மாவட்டம் மாதிராம்பட்டினம், தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர் தலா 11 சென்டிமீட்டர் அளவும், தஞ்சாவூர் மாவட்டம் மாதிராம்பட்டினம் AWS, சேலம் மாவட்டம் ஆத்தூர் தலா 10 சென்டிமீட்டர் அளவும், நாமக்கல் மாவட்டம் மோகனூர், தேனி மாவட்டம் சோத்துப்பாறை, மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம் வேடஞ்சந்தூர், திண்டுக்கல் மாவட்டம் புகையிலை நிலையம் தலா 9 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம் தலா 9 சென்டிமீட்டர் அளவும், செம்பனார் கோவில் மயிலாடுதுறை மாவட்டம் 8 சென்டிமீட்டர் அளவும், மதுரை மாவட்டம் திருமங்கலம், நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி, மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி, காரைக்கால் மாவட்டம், மதுரை மாவட்டம் சாத்தியார் தலா 7 சென்டிமீட்டர் அளவும், தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி, திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, நாகப்பட்டினம் மாவட்டம், மதுரை மாவட்டம் ஆண்டிப்பட்டி, திருநெல்வேலி மாவட்டம் கொடுமுடியாறு அணை, விருதுநகர் மாவட்டம் கோவிலங்குளம் தலா 6 சென்டிமீட்டர் அளவும், மயிலாடுதுறை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம் நீண்டமங்கலம், நீலகிரி மாவட்டம் கிண்ணக்கோரை, திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை, தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர், திண்டுக்கல் மாவட்டம், நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ் எஸ்டேட், விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை, புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல், திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணை, கன்னியாகுமரி மாவட்டம் ஆனைப்பாளையம், திருவாரூர் மாவட்டம் கொடவாசல், மதுரை மாவட்டம் மதுரை விமான நிலையம், நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம், மதுரை மாவட்டம் பெரியப்பட்டி தலா 5 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாடு புதுவையில் ஆங்காங்கே பரவலாகவே 4 சென்டிமீட்டர் முதல் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகி கொண்டிருக்கிறது. வானிலை பற்றிய தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.